வணக்கம். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் மாதத்திலே ஞாயிற்று. ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 6ஆம் நாள், வளர்பிறையிலே துவாதசி மாலை 1 மணி 2 நிமிஷம் வரைக்கும், பின்பு திருதியை திதி. பரணி என்ற நட்சத்திரம் காலை 9 மணி 26 நிமிஷம் வரைக்கும், பின்பு கார்த்திகை. இந்த கார்த்திகை வந்தாலே இன்னைக்கு கார்த்திகை விரதம் வந்துடும். அதனால இன்னைக்கு கார்த்திகை விரதம் முருகனுக்கு உகந்த நாள். இந்த திதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 திதிகள் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய நாள், அதன் திருதித்துவம் அப்படின்வாங்க. இந்த சிராத திதிகளை இதை அனுசரிக்கும் போது எந்தெந்த திதின்னு நம்ம பிரிச்சுப்போம். அப்படித்தான் இன்னைக்கு பரணி நட்சத்திரத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கு, துதியை மற்றும் திருதியை இருக்குன்னு சொல்லிப்போம். இப்படி ஒரு டீட்டெயிலோட இருப்போம். மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். மேஷ லக்னத்திலே சூரியனின் நாழிகை இருப்பு 3 நாழிகை 34 வினாடிகள் 6:02 மணிக்கு சூரியனின் உதயம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம். இன்றைய நாளின் 7:30 8:30 நல்ல நேரம், 3:30 4:30 சாயங்கால வேலை நல்ல நேரம். ராகு காலம் 4:30 6, யமகண்டம் 12 1:30, குளிகை நேரம் 3 4:30. சூரியனும் சுக்கிரனும் மேஷராசியிலும், மிதுன ராசியிலே குருவும், சிம்ம ராசியிலே கேதுவும், ராகு கும்பராசியிலும், சனி செவ்வாய் புதன் இவர்கள் சேர்ந்து அமர்வதாக மீனராசியும் இருக்க, சந்திரனும் மேஷராசியிலே இன்னைக்கு அமர இந்த நாள் துவங்குகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு வெற்றிக்கான வழிகள் நிறைய காட்டும். ஏன்னா ராசிநாதனுக்குள்ளறையே இன்னைக்கு சந்திர பகவான் பயணம் செய்கிறார். பல புதிய ஐடியாஸ், ஏன்னா சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால தாய் தந்தையரின் அனுகிரகத்துடன் 2ஆம் இடத்து சுக்கிரனுடைய ஆசிகளுடன் இன்றைக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் வரும். அதெல்லாம் கேபிடலைஸ் பண்ணணும்னாக்க கார்த்திகை விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு. 2 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, ராசியின் 12ஆம் இடத்துக்கு செலவுக்குரிய சந்திர பகவான் மாசத்திலேயே வந்து உட்காண்டார் பார் அப்படின்னு ஒரு கவலை. 2ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் பொருளை கொடுத்தாலும் வீண் விரயங்களையும் இந்த முயற்சியிலே சில நஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு காட்டுறது. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. 6 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கார்த்திகை முருகனை வழங்குவதும் நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கு லாபஸ்தானத்திலே சூரியனுடன் சேர்ந்த சந்திர பகவான் சுக்கிரனுடன் இருக்கிறார். விரயஸ்தானாதிபதியுடன் இருப்பதனாலே மனதிலே கொஞ்சம் தேவையற்ற பயங்கள் வரும். இதெல்லாம் நடந்துருமான்னு தெரியலையே, தெரிஞ்சிச்சு, எப்படி தெரிஞ்சது தெரியல, ஆனால் குழப்பம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கிளஸ்டர் மூமெண்டெல்லாம் நிறைய கொடுக்கும். 2 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணாலே கொஞ்சம் ஓவர் கம் பண்ணலாம். இந்த நாளை கார்த்திகை விரதம் இருப்பதும் நல்லது. வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு தொழிலிலே மற்றவர்கள் துணையுடன் செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய கிவ் அண்ட் டேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. 3 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகப்பெருமானின் வழிபாடும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய வேலையில சில தடங்கல்களும் உண்டு. அந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்துல சொத்து தகராறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக இந்த வரப்பு ரிலேட்டடான விஷயங்களில சில தகராறுகள், கட்டடங்களிலே சில இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. 4 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் மனசுல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். எதையும் பார்த்துடணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க கூட சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிடுங்க. மற்றபடி இன்னைக்கு ஓவர் கம் பண்ணி எல்லாத்தையும் செய்வீங்க. இடமாற்றங்கள் வேண்டும், உங்களுக்கு இடமாற்றங்கள், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அதனால நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. 5 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, நினைச்ச மாதிரி காரியத்தை இன்னைக்கு செய்ய முடியாது.
மெதுவாக தான் போகும். பரபரப்பு உங்களுக்கு உகந்தது. ஆனால் பரபரப்பாக இன்னைக்கு செய்ய முடியாது. வேலைகள் மெதுவாக நடக்கும். அவசரப்படாதீங்க. ஆனால் எண்ட் ரிசல்ட் நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க. சுக்கிரனோட சேர்ந்து தான் இன்னைக்கு சந்திரனும் சூரியனும் இருக்க போறாங்க. ஆனால் ராசிநாதன் எதையும் கண்ட்ரோல்டா இன்னைக்கு கொண்டு வந்துருவார். இன்றைய நாள் இனிதாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்களுக்கு திருப்திகரமான நாள். கொடுத்த பணம் திரும்பி வரும். பொருள் வரவு நிறைய இருக்கும். சந்தோஷமான மனநிலையிலே குடும்பத்தை இன்னைக்கு அழகாக நடத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. சுப செலவுகளை எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனாலே இன்னைக்கு திருப்தியா இருக்கும். கார்த்திகை விரதம் இருப்பது கூடுதல் திருப்தியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, லாபம் அதிகம் வேணும் என்ற எண்ணம் இன்னைக்கு பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் ஆகும் மனசுல. குழந்தைகள் மூலியமாக நிறைய விஷயத்துல அவங்கள சேர்த்தணைத்து கொண்டு வாழ்க்கையில அவர்களை முன்னுக்கு கொண்டு கூடும் அப்படிங்கிறனால புதிய கல்வி திட்டங்களிலே அவர்களை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள், அது ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் சர்ச் பண்ணுறது, அது டிஸ்கஷன் இதெல்லாம் இருக்கும். 5-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, வீடு மாத்துறது, காரெல்லாம் மாத்துறது, சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிற இந்த வேலையை மாற்ற வேண்டும் என்ற விஷயங்களிலே சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று. 9-2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். முருகனின் கார்த்திகை விரதமும் இன்னைக்கு அதிகப்படையான பலனை உங்களுக்கு நல்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, சுபமான நாள் இன்று. உங்க ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதனாலே சௌக்கியங்களும் லாபங்களும் வரக்கூடிய நல்ல நாள் இன்று. பல சுப நிகழ்வுகளுக்கான செலவுகளை இன்றைக்கு நீங்கள் திட்டமிடப் போகிறீர்கள். அது எல்லாமே உங்களுக்கு செவ்வனே முடிய இறைவன் நல்லாட்சியை கொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு கார்த்திகை விரதம் இருப்பது நல்லது. வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, தொட்டதுக்கெல்லாம் அடுத்தவனோட சண்டை, எதிர்பார்க்காம குழப்பங்கள், இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள். வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சண்டை போடாம பார்த்துக்கிடுங்க. சூரியனும் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருப்பதனால லாபங்கள் உண்டு. ஆனாலும் சில எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. முருகப்பெருமானின் வழிபாட்டினால் இந்த எதிர்ப்புகளை சமாளிக்க முடியும். வாழ்க வளத்துடன்.